ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. எப்படியாவது பெருக பண்ணுவாரு, வாக்கு கொடுத்துட்டாரு. ஆனா இந்த ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறுவதற்கு முன்னால ஒரு சின்ன அவசரம், ஒரு என்ன சொல்றது, பொறுமை இல்லாத தன்மையினால சாரா அவசரப்பட்டு ஆண்டவர் பெருக செய்வேன்னா சொன்னாரு, இன்னும் ஒண்ணு நடக்கலையேன்னு சொல்லிட்டு இவங்களா ஆண்டவற்றை எதையுமே கேட்காம தன்னுடைய சுயத்துல என்ன செஞ்சாங்கன்னா, நமக்கு இன்னும் வாரிசு சான்ஸ் இல்லை, அதனால என்கிட்ட இருக்கக்கூடிய அடிமை பெண்ணை என்னுடைய கணவருக்கு மறுமனையாட்டியா கொடுக்கன்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட என்னோட நம்ம அடிமை பெண்ணை அவங்களுக்கு மறுமனையாட்டியா கொடுக்குறேன், அவங்க மூலம் வரக்கூடிய ஜென்ரேஷன் தான் நம்மளுடைய ஜென்ரேஷனா இருக்கும். இவங்களா தீர்மானம் பண்ணி ஆண்டவற்றை கேட்காம, ஆண்டவர் விருப்பம் இல்லாம அவற்றை ஆலோசனை கேட்காம செய்யப்பட்ட காரியம் இது.